தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகள் பாதி அளவாக குறைக்கப்படும், அவர்களினுடைய பாதுகாப்பும் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தற்பொழுது ஒவ்வொரு முடிவுகளாக எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய சலுகையும் குறைக்கப்பட்டிருக்கிறதான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக இவருக்கு மட்டுமே ஒரு வருடத்திற்கு இத்தனை மில்லியன்களை அரசாங்கம் செலவழித்திருக்கின்றால் மொத்தமாக அனைவருக்குமாக சேர்த்து எவ்வளவு பணத்தொகையினை இவர்கள் செலவழித்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அதற்கான விடை இந்த காணொலியிலே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது சபாநாயகர் அவர்கள் பதவி விலகிய ஒரு விடயம். பதவியேற்று 1 மாத காலங்கள் கூட ஆகாத நிலைமையில தற்பொழுது அவர் பதவி விலகி இருக்கின்றார். குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்புண்டு. அதே சமயம் அவர் பதவி விலகுவதற்கான காரணமும் நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் முழுவதுமாக பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தினை தற்பொழுது அதாவது பல பேர் அதனை அரசியலாக பார்க்கின்றார்கள் என்று கூட சொல்லலாம், அல்லது தங்களுக்கு சாதகமாக அந்த ஒரு விடயத்தினை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் யார் அதனை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்கின்றவற்றையும் பார்க்கலாம். அதனையும் விட குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம், அதாவது சபாநாயகர் அவர்கள் பதவி விலகிய ஒரு விடயமானது அந்த இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இனி வரப்போகின்றவர்களுக்கும் சரி, இதற்கு முதல் இருந்தவர்கிட்ட போனவர்களுக்கும் சரி, இது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது எந்த வகையில் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை பார்த்தோமானால் அண்மையில் உங்களுக்கு தெரியும், நானும் கூட என்னுடைய காணொலிகளிலே பதிவிட்டிருந்தேன். அதாவது முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா அவர்களினுடைய பாதுகாவலர்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய பாதுகாப்பும் எதிர்வருகின்ற காலங்களில் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி, இது எந்த அடிப்படையில் அவர்கள் குறைக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு உயரடுக்கு பாதுகாப்பு அதிகாரிகளை நியமித்து அது தொடர்பில் அவர்கள் செயற்பட்டு அவர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பில் தீர விசாரித்து அவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கான பாதுகாவலர்களினுடைய எண்ணிக்கையை அவர்கள் குறைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய பாதுகாவலர்களினுடைய எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அவருக்காக வருடாந்தம் போலீஸ் திணைக்களத்தினால எவ்வளவு பணத்தொகை செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விவரம் வெளியிடப்பட்டது மட்டுமல்லாமல் மொத்தமாகவே எல்லாருக்கும் என்று சொல்லியும் எல்லா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இவர்கள் எவ்வளவு பணத்தினை இந்த பாதுகாப்புக்காக மட்டுமே செலவழித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பண விவரத்தினையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 1100 மில்லியன் ரூபாவை தாண்டிய ஒரு பெரிய தொகையினை இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாவலர்களுக்கு வழங்குவதற்கு என்று சொல்லி மொத்தமாக வருடத்திற்கு போலீஸ் திணைக்களத்தினால இந்த ஒரு பணத்தொகை செலவிடப்பட்டிருக்கிறதாக போலீஸ் தலைமையகம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இவர்களினுடைய இந்த பாதுகாவலர்களினுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்துகின்ற சமயத்தில் அப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு எவ்வளவுதான் நாங்கள் செலவிட்டிருக்கின்றோம் என்று சொல்லி மீளாய்வு செய்த தருணத்தில் தான் இந்த ஒரு விடயம் வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய வருடாந்த செலவு அல்லது அவரினுடைய பாதுகாவலர்களுக்காக வருடாந்தம் செலவிடப்பட்ட தொகையாக 326 மில்லியனுக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60 பாதுகாவலர்களினுடைய எண்ணிக்கைக்கு அவருடைய பாதுகாவலர்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது குறைக்கப்பட்டது என்பது வெறும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மட்டும்தான் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறாக முப்படைகளின் ஆயுதப்படை அதிகாரிகளும் அவர்களுக்கான பாதுகாப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கான அச்சுறுத்தல் இல்லை என்கின்ற ஒரு அடிப்படையில் வைத்துக் கொண்டு, ஆகவே இனி எதிர்வருகின்ற காலங்களில் போக 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 இன்னும் நிறைய சலுகைகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதனூடாக அவர்களுக்கு செலவிடக்கூடிய அந்த செலவினங்களை மட்டுப்படுத்தி அதனை மக்களினுடைய நலனுக்காக செலவிடுவதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமும் கூட. இதனைத் தொடர்ந்து நாங்கள் மற்றைய விடயத்தை பற்றி பார்த்தோமானால் சபாநாயகராக பதவியேற்று 1 மாத காலம் கூட ஆகாத நிலைமையில
அசோக ரன்வெல்ல அவர்கள் வந்து தன்னுடைய பதவியில இருந்து பதவி விலகிய ஒரு விடயம் நீங்கள் அறிந்த ஒரு விடயம் தான். குறிப்பிட்ட பதவி விலகலுக்கான காரணம் என்பது அவருடைய அந்த கல்வி தகமையில வந்து கலாநிதி அப்படி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அது இல்லை அப்படி என்று சொல்லி மீண்டுமாக அது இணையதளத்திலே நீக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவர் போலியான ஆவணங்களை காட்டிவிட்டாரா அல்லது போலியான கல்வி தகமையை அங்கு சமர்ப்பித்து விட்டாரா என்கின்ற ஒரு கேள்வி வந்து பலதரப்பட்ட தரப்புகள்ல இருந்து முன்வைக்கப்பட்டு அது ஒரு பெரிய விவாதமாக மாறி அவருடைய பதவி சார்பாகவே அது ஒரு கேள்விக்குறியாக வந்திருந்தது. அந்த அடிப்படையில எதற்காக நீங்களே மாறி மாறி என்னுடைய கல்வி தகமையை வைத்து நீங்களே அதை ஒரு பேசு பொருளாக்க வேண்டும், நானே பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என்கின்ற அடிப்படையில அவர் வந்து பதவி விலகிவிட்டு சென்று விட்டார். குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமானால் சபாநாயகர் பதவிக்கு உண்மையிலேயே கலாநிதி பட்டம் அவசியமா என்கின்றதுதான் பெரிய ஒரு கேள்வி இல்லையா? அதாவது இந்த கலாநிதி பட்டம் என்று அவர் அங்கு வழங்கி இருக்கின்றார், ஆனால் அவர் உண்மையிலேயே கலாநிதி பட்டம் பெற்றவர் அல்ல என்பதுதான் எல்லாருடைய ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. ஆகவே ஒருவேளை சபாநாயகராக தெரிவாக வேண்டும் என்றால், சபாநாயகராக இருக்க வேண்டும் என்றால் கலாநிதி பட்டம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சபாநாயகர் பதவிக்கு அந்த கலாநிதி பட்டம் தேவை கிடையாது. வெறுமனே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலே போதும். இருந்தாலும் அவர் அங்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தால், அதாவது போலியாகவே தான் ஒரு ஆவணத்தை உருவாக்கி தான் கலாநிதி பட்டம் பெற்றவர் என்று சொல்லி அவர் அங்கு காட்டியிருந்தால் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அவர் அதனை செய்யவில்லை என்பதுதான் இங்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து தான் உண்மையிலேயே கலாநிதி பட்டம் பெற்றதாகவும் அதுக்கான சான்றிதழ்களை, அதாவது ஐரோப்பிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தினூடாக அந்த சான்றிதழை எடுப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறதாகவும், ஆகவே உடனடியாக அந்த ஆவணத்தினை தன்னால் சமர்ப்பிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு ஏன் அது தொடர்பான குழப்ப நிலைகள் இருக்க வேண்டாம், நானே அதிலிருந்து பதவி விலகின்றேன், ஆனால் நிச்சயமாக அந்த ஆவணங்களை நான் எடுத்து சமர்ப்பிக்கின்றேன் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய அந்த பதவி விலக கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலைமையில அவர் தவறான தகவல்களை வழங்கி இருக்கின்றார் அல்லது தவறாக தன்னுடைய, அதாவது போலியான ஒரு கல்வி தகமையை அவர் அங்கு காட்டியிருக்கின்றார் என்று சொல்லி இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படி இருந்தாலும் அந்த சபாநாயகர் பதவிக்கான ஒரு பொறுப்புடைமையை புரிந்து கொண்டவராக அவர் அந்த இடத்திலிருந்து பதவி விலகி இருக்கின்றார். இது ஒரு பாராட்டத்தக்க விடயமும் கூட. அதே சமயம் இதற்கு முன்னைய காலங்களில் இருந்தது போல அல்லது வளமையான ஒரு அரசியல் பாங்கிலே நடப்பது போன்று இவர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் நான் என்னுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கின்றேன் அப்படி என்று சொல்லி காலம் கடத்தி கொண்டிருக்கவோ அல்லது சமாளிப்பு பாணியை வந்து பின்பற்றவோ அல்லது கட்சி அறிவித்தால் நான் பதவி விலகுகின்றேன் அப்படி என்று சொல்லி அந்த சபாநாயகர் பதவியை கட்சிக்குரியதாகவோ அவர் மாற்றவில்லை. மாறாக தனக்குரிய ஒரு கேள்வி உருவாகி இருக்கின்றது, ஆகவே அதற்கான பதிலை நானே தருகின்றேன், நான் இதனை வந்து போலியாக சமர்ப்பிக்கவில்லை, அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பேன், நான் அதற்காக காலதாமதம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது, அதன் காரணமாக நான் அது வரைக்கும் பதவி விலகுகின்றேன் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய குற்றத்தை தானே ஏற்றுக்கொண்டு பதவி விலகி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஒரு விடயம் எதிர்வருகின்ற காலங்களில் அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதே சமயம் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சபாநாயகருடைய பதவிக்கு மூவரினுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பிரதி சபாநாயகர் கலாநிதி ரிஸ்வி சாலி மற்றும் தேசிய மக்கள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிகால் கலப்பட்டி மற்றும் லக்ஷ்மண் நிபுணராட்சி ஆகியோரின் பெயர்கள் வந்து முன்மொழியப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே பார்க்கலாம் இவர்களிலே யார் அடுத்த சபாநாயகராக வரப்போகிறார்கள் அல்லது இவர்கள் மூவரை தாண்டி வேறு ஒருவர் சபாநாயகராக நியமிக்கப்படுவாரா என்பவற்றை எல்லாவற்றையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் குறிப்பிட்ட இந்த விடயத்தை, அதாவது எப்பொழுது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக இருந்தது போல இந்த ஒரு விடயம் எல்லாருக்குமே அமைந்திருக்கின்றது. அந்த வகையில இந்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அதாவது என்னதான் தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியான அன்றகுமார் திசுநாயக்க அவர்கள் சரியான ஒரு ஆட்சியையும் ஒரு தூய்மையான ஒரு ஆட்சியையும் மக்களுக்கு வழங்குவோம், இந்த நாட்டையே தூய்மையாக மாற்றுவோம் அப்படி என்று சொல்லி அவரோட கொள்கைக்கு ஊடாக அவர் சென்று கொண்டிருந்தாலும் அதற்கு எதிராக அவருடைய கொள்கைக்கு எதிராகவே அவருடைய கட்சிக்குள்ளே பலர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் அது வந்து தனக்கு கவலை அளிக்கிறதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அதே சமயம் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களதும், அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தியில இருக்கக்கூடிய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய கல்வி தகமைகளும் வந்து பரிசீலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஆகவே பார்க்கலாம் இது எவ்வளவுக்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை. எல்லாருடைய கல்வி தகமைகளும் பரிசீலிக்கப்படுமா என்பது. ஏனென்றால் ஒருவருடைய கல்வி தகமை அங்கு போலியாக இருக்க
இருக்கிறதுனால ஏனையவர்களும் அதனையே செய்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சந்தேகிக்கப்படுகின்றது. என்னதான் இருந்தாலும் சரியாக அதனை ஆய்வு செய்வது சிறந்ததாகத்தான் இருக்கும். ஆகவே எல்லாவற்றையுமே தீர ஆய்ந்து அந்த முடிவுகளை எடுப்பது சிறந்ததாக அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.